இந்த எபிசோட நாம மிதுன் மானுவேல் தாமஸ் இயக்கி மலையாளத்தில் வெளிவந்திருக்கிற ஆப்ரஹாம் மோஸ்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மர்ம மனிதன் ஒருவன் தனது வாகனத்தால் அவ்வப்போது யாரோ ஒருவரை மோதி விபத்து ஏற்படுத்தி பின் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அன்று இரவே சம்பந்தப்பட்ட அந்த மனிதனை மருத்துவமனையில் வைத்து கொலையும் செய்கிறான். இது போன்ற அடுத்தடுத்து கொலைகள் நடக்க போலீஸ் அதிகாரியான ஜெயராம் வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுது. ஒவ்வொரு கொலைக்குமான ஏதாவது ஒற்றுமை கிடைக்குமா என தனது உதவியாளர்களும் துப்பு தொடக்கும் ஜெயராமுக்கு மருத்துவம் தெரிந்த அதே சமயம் மருத்துவத்தை முறையாக கற்காத ஒரு மனிதன் இந்த கொலைகளின் பின்னால் இருப்பது தெரிய வருது. அது குறித்து அவர் இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்தும் போது இறுதியில் இதன் பின்னால் மருத்துவ படிப்பை முடிக்கும் முன்பே கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்ட மம்முட்டி தான் இந்த கொலைகளை செய்துள்ளார் என்பதை கண்டறிந்து இறுதியாக ஒரு மருத்துவரை கொலை செய்ய முயற்சிக்கும் தருணத்தில் அவரை பிடித்து கைதும் செய்கிறாரு. இதற்காக இந்த கொலைகள் இதன் பின்னணியில் இருக்கும் பிளாஷ்பேக் என்ன என்பதே படத்தோட மீறி கதை. இதற்கு முன்பும் பல சீரியல் கில்லர் சம்பந்தமான பல படங்கள் வந்திருக்கின்றன. ஏன் இந்த படத்தின் இயக்குனர் மிதுன் மானுவேல் தாமஸ் கூட முன்பு அஞ்சாம் பாதிரா என்கிற மிரள வைக்கும் சைக்கோ கில்லர் படத்தை இயக்கியிருக்கிறார் என்பதே உண்மை. ஆனால் இந்த கதை சைக்கோ கில்லர் என்பதிலிருந்து மாறுபட்டு ஒரு சீரியல் கில்லர் கதையாக சொல்லப்பட்டு இருக்குது. படத்தின் டைட்டில் கதாபாத்திரத்தில் போலீஸ் அதிகாரி நடித்துள்ளார் ஜெயராமன். ஆனாலும் அந்த டைட்டில் இருக்கும் கம்பீரத்துக்கு ஏற்ப அவரது கதாபாத்திரம் வடிவமைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. படத்திற்கு அவரது கதாபாத்திரம் எந்த விதமான திருப்பு முனையும் ஏற்படுத்தவில்லை என்பதும், ஒரு சராசரி புலனாய்வு போலீஸ் அதிகாரியை மட்டுமே அவர் கடந்து செல்ல என்பதும் மிகப்பெரிய குறை. அதே சமயத்தில் நடிப்பில் எந்த குறையும் அவர் வைக்கணும்னு சொல்லலாம். நட்புக்காக சிறப்பு தோட்டத்தில் நடித்துள்ள மம்முட்டியின் கதாபாத்திரம் எதிர்பாராத ட்விஸ்ட் தான் சொல்லணும். அவரது பிளாஷ்பேக் காட்சிகளும் எதற்காக அவர் இத்தனை கொலைகள் செய்கிறார் என்பதற்குமான காரணம் கொஞ்சம் புதியதாகவே இருக்குது. அதே சமயம் சில கொலைகளை லாஜிக்கை மீறி செய்யப்பட்டிருப்பதை தான் ஏற்க முடியும்னு சொல்லலாம். பிளாஷ்பேக்கில் இளம் வயது மம்முட்டியின் காதலியாக வரும் கல்லூரி மாணவி அனஸ்வரா ராஜன் நடிப்பும் நம்மை வசீகரிக்குது. அவரது முடிவு எதிர்பாராத சோகம்னு சொல்லலாம். கதையில் அவ்வப்போது விஞ்ஞானபூர்வமாக தகவல்களை கூறி கிளைமேக்ஸில் ஒரு திருப்பு முனைக்கும் காரணமாக அமையும் டாக்டராக அனூப் மேனன் சபாஷ் பெறாங்க. வழக்கமாக இது போன்ற துப்பறியும் படங்கள் ஹீரோவுக்கு உதவி செய்யும் நபர்களாக அவ்வளவு பிரபலமாகாத 2 போலீஸ் அதிகாரிகள் இருப்பார்கள். அதே போன்று இந்த படத்திலும் இருவர் தங்களது பங்களிப்பை சிறப்பாக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தேனீஸ்வரனின் ஒளிப்பதிவும் மிதுன் மோதலின் பின்னணி இசையும் படத்திற்கு விறுவிறுப்புக்கு துணை நின்றிருக்கு. உயிர்காக்கும் மருத்துவ படிப்பு படிக்கும் மாணவன் ஒருவனின் அராஜகத்தால் சிகிச்சை பெற வந்த ஒரு இளைஞனின் எதிர்காலம் பாழாவதுடன் படிக்கும் இன்னொரு மாணவனின் எதிர்காலமும் சேர்ந்தே பாழாவதுதான் இந்த தொடர் கொலை காரணம் என்கிற காரணமும் ஏற்க முடியாதுதான் இருக்கு. ஆனால் அது சொல்ல வந்த விதத்தில் சற்று குழம்பி இருக்கிறார் இயக்குனர். இதற்கிடையே ஆரம்பத்தில் ஜெயராமின் மனைவியும் மகளும் கடத்தப்படுவதும் அது எதனால் என்பதற்கு இறுதி வரை விடை சொல்லாமலே அவர்களை கண்டுபிடிக்கவும் இல்லாமல் படத்தை முடித்திருப்பதும் எதற்காக இந்த இடைச்சல்களான காட்சி என்கிற குழப்பத்தை ஏற்படுத்துது. மேலும் கொலையாளி தனது வாகனத்தை விட்டு சம்பந்தப்பட்ட நபரை மோதி விபத்துக்கு உள்ளாக்கும் போது அங்கேயே அவரை கொண்டுவிட வாய்ப்பு இருக்கும் நிலையில எதற்காக மருத்துவமனை சேர்த்து ரிஸ்க் எடுத்து அங்கே சென்று கொலை செய்கிறார் என்பது தெரியல. அஞ்சாம் பாதிர படத்தை இயக்கிய இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குகிறாரா என்ற அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமும் ஏற்படுத்துது.